Assalamualaikum. Assalamualaikum. வாலைக்கும் சலாம். வீடியோ நைட்டு ரொம்ப பயந்துட்டு ரைட் ஓகே. இன்னைக்கு ஃபரா இல்ல, யாரு வாசிக்க போறீங்க? அனுஷா வாசிக்கிறீங்களா? பெருப்படலை திறந்து கொண்டு அதுல இருந்து. அனுஷா, ஹிக்மா, வாசிங்க ஒரு ஆள். ஹிக்மா வாசிக்கிறீங்களா? சாலிஹா. சரி சார். ம். தெருப்படலையை திறந்து கொண்டு பசையற்ற வெண்மணலிலே சௌந்தரத்தின் முயற்சியால் செழித்து வளர்த்திருந்த பூந்தோட்ட பாதையின் நடுவே அவன் சென்று கொண்டிருக்கையில் மதியமும் சறுக்கிற்று. இன்னமும் அப்பாவை காணவில்லையே, எங்கே போனாரோ என்று அபிராமியின் குரலுக்கு எனக்கென்ன தெரியும் அவர் எங்கே போனார் என்று சௌந்தரம் வெறுப்போடு பதிலளித்து தாமோதரத்தின் காதுகளில் விழுந்தது. வாசற்படியில் கால் வைக்கையில் தாமோதரம் சொன்னான், மாமா வீட்டே இருக்கார். அவனைக் கண்டதும் அபிராமி, வாங்க தம்பி என்று அவனை வரவேற்றாள். வாசலிலே கிடந்த சாக்கிலே கால்களை தட்டி துடைத்துக் கொண்டு ஆசனமர்ந்தான் தாமோதரம். சௌந்தரம் மேசையில் மார்பை புதைத்தவாறு தன் இரு கைகளாலும் நாடியை தூக்கி பிடித்துக் கொண்டு தான் நின்ற நிலையை கொஞ்சமும் தளர்த்தாதபடி ஒரு கழித்து நின்று கொண்டிருந்தாள். அவளுக்கு ஏதோ கோபம் என்று தாமோதரத்துக்கு தெரிந்தாலும் அது ஏன் என்று தெரியவில்லை. உள்ளே இருந்து அவளை தாயார் அழைத்தாள். சௌந்தரம், இதை கொண்டு போ. அந்த குரலை கேட்டதும் கூட சௌந்தரம் அசையாமல் தான் நின்றாள். தாமோதரம் அவளது இறுக்கத்தை தளர்த்த வேண்டும் என்ற எண்ணத்தில், என்ன வருஷ பிறப்பிற்கு புது உடுப்பு ஒன்றையும் காணோம் என்றான். ஏன் இல்லை, உங்க மாமா 16 முழத்திலே எனக்கு பங்களூர் பட்டுச்சேலை வாங்கி வந்திருக்கிறார் என்றாள் சௌந்தரம் வெறுப்போடு. தாமோதரத்துக்கு அவள் கோபத்தின் காரணம் புரிந்தது. சிரித்துக் கொண்டே அவன் சொன்னான், இந்த காலத்தில் 16 முழத்தில சேலை இல்லை. மிஞ்சி போனால் 12 முழத்தில தான் இருக்கும். அதில சோழி துண்டை வெட்டினால் 10 முழந்தான் தேரும். அதையும் உடுக்க பஞ்சியா? ஏன் மாமா உனக்கு சேலை வாங்கி வந்தார், இப்போது அது தேவையில்லையே என்று தான் தாமோதரம் சொல்வானென அவள் எதிர்பார்த்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி சொல்லாமல் தற்கால சேலைகளுக்கு இலக்கணம் சொல்வதும் அதற்கும் மேலாக அச்சேலையை உடுத்திக் கொள்ள சொல்வதும் அவளுக்கு ஏமாற்றத்தை கொடுத்தது. வெடுக்கென்று அறைக்குள் நுழைந்தவள், தந்தையார் வாங்கி வந்த புத்தம் புது சேலையை எடுத்து வந்து, இந்தாங்க உங்க மாமா வாங்கி வந்தத நீங்க தான் உடுத்துங்க என்று சேலையை அவன் மடியில் போட்டாள். புத்தம் புதிய நீலப்பட்டுச் சேலை அதன் அகலமான தங்கச் சரிகைகளுடன் அவன் மடியில் விரிந்து கிடந்தது. அதை தடவி அதன் மென்மையை ரசித்துக் கொண்டே அந்த நீலப்புடவையில் சௌந்தரம் எப்படி தோற்றமளிப்பாள் என்று நினைத்து அந்த நினைவை தோற்றத்தினை ரசித்துக் கொண்டே சில வினாடிகள் யோக நிஷ்டையில் இருந்தான் தாமோதரம். அந்நினைவில் பட்டக்கரு நீல புடவை பதித்த நல்வயிரம் நட்ட நடு நசையில் தோன்றும் நட்சத்திரங்களடி என்று பாரதியாரின் கண்ணம்மா பாட்டின் அடிகள் நெளிந்தன. அந்த பாட்டு கருநீல புடவையை உடுத்திக் கொண்டிருக்கும் சௌந்தரத்தின் சேலை மரலொளி போன்ற சுந்தர புன்னகையை அவன் ரசித்தான். நீல நீலக்கடல் அலைகளாய் எழும் அவன் நெஞ்சின் குமுறல்களை ரசித்தான். அவள் வேதனையை இன்னமும் தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கவும் முனைந்தான். அறைக்குள் போய்விட்டு வந்த சௌந்தரம் அவன் முன்னால் இருந்த மேசையில் கொண்டு வந்த தட்டை வைத்துவிட்டு அவன் மடியிலே கிடந்த சேலையை எடுக்கையில் தாமோதரம் அச்சேலையை அவள் எடுக்காதபடி பிடித்துக் கொண்டு, உனக்குத்தான் இது வேண்டாம் என்றாயே, அப்ப நீங்க உடுத்த போறீங்க, அப்படித்தானே நீ சொன்னாய் என்று சிரித்தான் தாமோதரம். நான் சொல்றதைத்தான் நீங்க செய்றீங்களாக்கும். ஏன் என்னத்த செய்யல, நான் பாடசாலைக்கு போறதேட்டு அப்பா கிட்ட கதைங்க என்று சொன்னேனே, செய்தீங்களா? அவள் குரல் கெஞ்சியது. ஆனாலும் தாமோதரம் அவன் கெஞ்சலை பொருட்படுத்தாமல் தான் என்ன கேட்பது அவரிடம். படிக்கப் போகிறவள் நீ, படிக்க வேண்டியவள் நீ அல்லவா கேட்க வேண்டும். நான் கேட்கத்தான் அவர் விடுகிறார் இல்லையே. அவர் உன்னை இழுத்து பிடிச்சு கொண்டிருக்கவில்லை. நான் போகத்தான் போவேன்
நான் போகத்தான் போவேன் என்று வெளிக்கிட்டால் அவர் தடுக்க மாட்டார் என்று தான் நான் எண்கிறேன். அவர் போக வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். என்னால் அதை மீறவும் முடியவில்லை, விரும்பவும் இல்லை. அப்படி விரும்பாமல் இருப்பதை தான் நான் விரும்பவில்லை. அஞ்சுவதற்குத்தான் அஞ்ச வேண்டும், எல்லாவற்றிற்கும் அஞ்சக்கூடாது. அப்படி பயப்படுவர்களை நம்பவும் கூடாது. நீங்கள் சொல்வதென்றுமே எனக்கு விளங்கவில்லை. உங்கள் தத்துவங்கள் எனக்கொன்றும் விளங்கவில்லை. இதிலே தத்துவம் என்ன இருக்கிறது? ஒருவேளை அப்பா என்னிடம் கதைக்க வேண்டாம் என்று உன்னிடம் சொன்னால் அதை கேட்பாய் போல இருக்கிறது. அதைத்தான் நம்பவும் கூடாது என்று சொன்னேன். நம்பக்கூடியவர்கள் இருக்கிறார்களாக்கும். நெஞ்சு துணிச்சலும் நேர்மையும் உள்ளவரையும் நம்பலாம், கோழைகளை நம்பக்கூடாது. துணிச்சல் என்னிடம் இல்லாமல் இருக்கலாம், நேர்மையும் இல்லையென்றா சொல்கிறீர்கள் என்று ஆத்திரத்தோடு கேட்டாள் சுந்தரம். அரைக்குளிர்ந்த கையில் மோர்கோலியுடன் வந்த அபிராமி, என்ன தம்பி, ஒன்றுமே சாப்பிடவில்லையே? நீங்கள் பலகாரம் எல்லாம் எப்படி இருக்கு? வயிற்றிலே இடமில்லை மாமி என்றவள் முறுக்கொன்று எடுத்து குறித்தான். அபிராமி உள்ளே சென்றாள். முறுக்கை குறித்துக் கொண்டிருந்த தாமோதரம், சுந்தரம் உன்னிடம் ஒரு விஷயம் கேட்க வேண்டும், இரகசியமாக என்று பீடிகை போட்டான். என்ன ரகசியம்? நான் தான் நம்பக்கூடியவள் அல்லவே. அந்த கதையை விடு. நான் உண்மையா உன்னிட்ட ஒரு விஷயம் கேட்க வேண்டும். என்ன விஷயம்? கேளுங்களேன். லட்சுமி எப்படி என்று மெதுவாக கேட்டான். இந்த கேள்வி சௌந்தரத்தின் மனதில் ஒரு புது குழப்பத்தை உண்டாக்கிற்று. ஏன் அவளை பற்றி கேட்கிறார் என்று எண்ணிக்கொண்டே, அவளுக்கென்ன மெத்தம் நல்லவள், அருமையான குணம், படிப்பிலேயும் மிக கெட்டிக்காரி. அப்படியா? ஆனால் பாவம், அவளை பற்றி ஊரிலே வீணான அபவாதம் கிளம்ப இருக்கிறது. எப்படி உங்களுக்கு தெரியும்? அந்த அபபாவத்தை கிளப்ப போவது யாரு? பாலா தான். எரிச்சலும் பொறாமையிலும் ஏதோ உளறுகிறான். எப்படியும் நான் அவனை தடுக்க வேண்டும், அதுவும் இன்றைக்கே. அவனுக்கு என்ன எரிச்சலும் பொறாமையும்? லட்சுமி அவன்ற மச்சாள் தானே, அதால தான் அவனுக்கு பொறாமையாக இருக்கிறது. அவள் பாடசாலை போய்க் கொண்டிருப்பது அவனுக்கு பிடிக்கவில்லை. ஏனம் அவன் என்ன புரளி கிளப்ப போகிறான்? ரைட், நில்லுங்கம்மா. இப்ப இதுல நாங்க இப்ப பார்த்த பகுதியில வந்து கிராமிய வழக்கங்கள்னு பார்த்தா தங்களது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டி, தங்களது விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டி மற்றவர்கள் மீது கதை கட்டி அவங்களை ஏளனப்படுத்துறது எல்லாம் அவங்களுடைய பண்புகளாக சொல்லப்பட்டிருக்கு. அது ஒன்று. மற்றது அந்த கிராமத்துல இன்னொரு பழக்கம் வந்து என்னன்னா, அப்படி பிழையா நடக்கிறவங்க இருக்கிற அதே நேரத்துல அப்படியான விடயங்கள் வரக்கூடாது என்றதுல கவனமாக இருக்கிற இன்னொரு கூட்டமும் அங்கே இருக்கிறது. அதை நீங்க சொல்லலாம். சரியா? ஆகவே அந்த விடயங்கள் அதுல நீங்க கிராமிய வழக்கங்களாக சொல்லலாம். அடுத்ததுல சௌந்தரத்துல பண்புகள் இருக்கு, சௌந்தரத்துல அம்மாட பண்புகள் இருக்கு, மற்றது தாமோதரத்துல பண்புகள் இருக்கு. எழுதி கொள்றீங்களா அவசரமா? ஓகே சார். ஓகே சார்.
அனுஷா முடிஞ்சா எழுதி. அனுஷா ஹிக்மா முடிஞ்சன்னா கைவே. ஓகே சார். ஹிக்மா வாசிக்கிறீங்களா? ஓகே சார். நீ ரகசியமாகவே வைத்துக்கொள். இங்கிலீஷ் வாத்தியாரோட அவளுக்கு காதல் என்று கயிறு வெறியில சொன்னாலும் அவன் மனதில அது இருக்கு. நாசமாய்ப் போவான். அவளைப் போல குணமான பிள்ளை இந்த ஊரிலேயே இல்லை. அவளையா அப்படி சொன்னான்? என்று ஆத்திரப்பட்டாள் சௌந்தரம். இன்னம் அவன் வெளியால சொல்லல. இப்படி கதையை கிளப்பப் போறேன் என்று என்னிடத்தான் சொன்னான். ஆனா வெறி முறிஞ்சதும் தான் அவனை சமாளிக்க வேணும். அவனை என்ன சமாளிக்கிறது? அவளிட்ட சொல்லி அவள்ற காத்திருப்பாள, அந்த நாய்க்கு 2 போட வேண்டும் என்றான் சௌந்தரம். ஆத்திரத்தில் அவள் உதடுகள் துடித்தன, கைகள் படபடத்தன. இத்தனை வீரம் இருந்தால் உன்னையும் எதற்கும் நம்பலாம். நம்ம ஊர் பெண்களுக்கு இன்றைக்கு வேண்டுவது இந்த துணிச்சலும் வீரமும் தான். பாரதியார் கூறுவது போல, நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் தான் நமது பெண்களுக்கு தேவை. ஊர் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, நாம் செய்ய வேண்டியதை செய்வோம் என்ற துணிச்சல் வேண்டும். ஆனால் அந்த துணிச்சல் சில ஆண்களுக்கு கூட இந்த ஊரில் இல்லை என்றான் தாமோதரம். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? ஊர் ஏதாவது சொல்லும் என்று பயந்துதானே உங்கள் அப்பாவும் கூட உன்னை பாடசாலைக்கு போக வேண்டாம் என்கிறார். ஊருக்கு அவர் பயம், அவருக்கு நீ பயம். பயப்படாமல் எதிர்த்து நின்றால் அவரும் பணிந்து விடுவார். எதற்கும் ஒரு தடவை நீங்களும் அப்பாவிடம் சொல்லுங்களேன். சொல்லலாம் தான், ஆனால் இந்த விஷயத்தில் அவர் மேல் எனக்கு சரியான ஆத்திரமாக இருக்கிறது. அவரிடம் கதைத்தால் ஆத்திரத்தில் அவரிடம் என்ன கதைப்பேனோ எப்படி கதைப்பேனோ என்று எனக்கு தெரியாது. அவர் என்மேல் நேசமும் பாசமும் உள்ளவர். என்னை தூக்கி வளர்த்தவர். ஏன், உன்னை விட அதிகமாக அவர் என்னை தூக்கி இருக்கிறார். அதை அவரிடம் ரசாபாசமாக ஏதும் பேசிவிடுவேனோ என்று பயப்படுகிறேன். யாழ்ப்பாணம் போனதும் அவருக்கு இதைப் பற்றி ஒரு கடிதம் எழுதுவேன். என் தந்தையாரிடம் அவர் வைத்திருக்கும் பாசத்தைக் கண்டு சௌந்தரம் மனம் பூரித்தாள். அப்படியே அவனை கட்டி அணைத்துக் கொள்ள வேண்டும் போல தோன்றிற்று. அந்த கணம் கடிதம் ரசாபாசமாக இருந்தால் என்று கேட்டாள். இருக்காது, அப்படி எழுத மாட்டேன். ஆற அமர யோசித்து எழுதுவேன் என்று சொல்லிக்கொண்டே மோரை பருகினான். சாப்பிடுங்களேன் என்றாள் சௌந்தரம். வேண்டாம், வேண்டுமானால் இரவைக்கு இங்கே சாப்பிடுகிறேன். நான் சொன்னதை மிக ரகசியமாக வைத்துக்கொள். இப்பவே நான் பாலாவை காணுவேன் என்று எழுந்து வீட்டை நோக்கி நடக்கையில், எப்போது நீங்கள் யாழ்ப்பாணம் போகிறீர்கள்? நாளை காலையில் போக வேண்டும். 8:30 மணிக்கு திருக்கணாமலையிலிருந்து பருத்தித்துறை பஸ் பிடிக்க வேண்டும். வருஷம் கழிச்ச கையோட அவ்வளவு அவசரமாக போக வேண்டுமா? ஒரு நாள் சுணங்கினால் என்ன? ஒரு மணித்தியாலம் கூட சுணங்கி இயலாது. பிரின்சிபல் கண்டிப்பாக சொல்லி இருக்கிறார். பிசிக்ஸ் இன்னமும் கொஞ்சம் படிக்க வேண்டி இருக்கு என்று சொல்லி நடந்தான். சரி, போங்க அத்தான், கொஞ்சம் சுணங்கி நான் வீட்ட வாரன். நீலச்செய்யை உடுத்தி கொண்டா என்று சிரித்து கொண்டே கேட்டான் தாமோதரம். உங்களுக்கு விருப்பமாக இருந்தா உடுத்தி கொண்டு வாரன். ஓமம், கூத்துக்கு வேஷம் போடுகிறா போல ஒரு நாளைக்கு சீலை உடுத்தி கொண்டா உன் மனவத்தன் மாணவத்தன்மை உன் மாணவத்தன்மை ஒன்றும் தொலைந்து போய்விடாது. வெள்ளை பாவாடை கட்டவில்லை என்று சரஸ்வதியும் ஓடிவிட மாட்டார்.
என்று கொண்டே தாமோதரம் வீட்டை நோக்கி நடந்தார். சூரியன் மதியத்திலிருந்து சறுக்கி இருந்தாலும் வெயில் அகோரமாகத்தான் இருந்தது. நித்திரை 28க்கு பின்னர் தான் சித்திரை 28க்கு பின்னர் தான் தென்மேற்கு பருவ பேச்சு காற்றின் முன்னறிவிப்பாக சாயந்தரமாகவும் இடியுடன் மழை பெய்யுமாம் என்று உறவர்கள் சொல்வார்கள். அந்த 28ஆம் குழப்பம் வரையும் வெயில் இதை போலத்தான் கொளுத்துமாம். வாசிங்க அனுஷா. தாமோதரத்தின் முற்றத்தின் மரத்தில் கீழே அவன் தந்தையாரும் மாமனாரும் ஆளுக்கொரு காத்தான்குடி கற்பன் பாயில் சுகநித்திரை செய்து கொண்டிருந்தார்கள். தாமோதரன் மெதுவாக சந்தியடியினின்று அவர்களை தாண்டி வீட்டிற்குள் சென்றான். சப்பாட்டை முடிந்து கொண்டு மண்டபத்தில் அமர்ந்திருக்கையில் பாலா கிளப்ப இருக்கும் புரளியை பற்றியும் அவன் எப்படி தடுப்பது என்பதை பற்றியுமே எண்ணிக்கொண்டிருந்தான். வெயில் நிர்பந்தத்தில் ஏற்படுத்திய அமைதியை கிழித்து கொண்டு தூரத்தே பெரிய ஆரவாரமும் கூக்குரலும் கேட்டது. பெண்களின் ஓலமும் கேட்டது. சரிதான், புதுவருடம் அதன் உச்சக்கட்டத்தை அடைந்து விட்டது போலும் என்றெண்ணிக்கொண்டே அந்த கூக்குரலை அலட்சிய செய்தவனாக பாலாவை பற்றி ஏகக்கிரக சிந்தனையே இருந்தான் தாமோதரம். சற்று வெயிலில் தணிந்த போது தாமோதரம் எழுந்து பாலாவை தேடிக்கொண்டு நடந்தான். ஊரிலே சித்திரை வருட பிறப்பு உச்சக்கட்டத்தை அடைந்திருந்தது. தற்போது சற்று தணிந்திருந்தது. மாலையில் மீண்டும் முருங்கை மரம் ஏற முன்னர் அவன் பாலாவை சந்திக்க விரும்பினான். மணல் தெருவிலே நடந்து பாடசாலையை தாண்டியதும் இடப்பக்கமாக திரும்பி தென்னஞ்சோலைகளினுடைய ஒற்றையடி பாதையில் நடந்தான். கற்றையாட்டு தரைச்சை பக்கமாகத்தான் பாலாவின் வீடு இருந்தது. தென்னை மர நிழலிலே புத்தாடை அணிந்த சிறுவர்கள் காசு குலுக்கி விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அவர்களின் பாலாவின் தம்பியும் ஒருவன். அவனிடம் தாமோதரன் கேட்டான், அண்ணன் இருக்காரா? இல்லையே என்று கை விரித்தான் பையன். எங்கே போயிற்றார்? எனக்கென்ன தெரியும், இன்னும் சாப்பிடவும் வரவில்லை என்று அம்மா பேசிக் கொண்டிருக்கா என்று விட்டு தன் வீட்டையட்டு தொடர்ந்தான் சிறுவன். அவங்க எல்லாம் உப்பாற்றுக்கு போறாங்க, அங்கிருந்து வரக்க நான் அவங்க கண்டனான் என்றான் இன்னொருவன். சரிதான், தாமரை வில்லு கல்லும் கடையில் ஊர் கிளம் எல்லாம் இருக்கும் என்றெண்ணி மறைவாக அந்த கூட்டம் உப்பாற்றுக்கு துறையை தாண்டி போயிருக்குது என்று தீர்மானித்து தாமோதரம் மேலே போகாமல் மீண்டும் வீட்டுக்கு திரும்பி வந்தான். முற்றத்து மாமரத்தின் கீழே சாய்ந்திருந்த அப்பாவையும் மாமாவையும் அவன் காணவில்லை. வீட்டுக்குள்ளேயும் அவர்களை காணவில்லை. தாமோதரத்திற்கு கவலையாக இருந்தாலும் அந்த ஆடவாடிக்கும் அவர்களே போக மாட்டார்களா என்று அவன் நம்பினான். வீட்டுக்குள்ளே சௌந்தரம் தன் நீலப்பட்ட சேலையை உடுத்திக் கொண்டிருந்தாள். உடுத்து முடிந்து கதவை திறந்து கொண்டே வெளியே வந்தாள். இயற்கையாகவே சிவந்த அவள் முகத்தின் நாணத்தின் செம்மையும் படர்ந்திருந்தது. தாமோதரம் திக்பிரமையோடு அவளை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் தலையை குனிந்து கொண்டே தெருவாள சீலையுடுத்து கொண்டு வர வெட்கமாக இருந்துச்சு என்றாள். குலைந்து கொண்டே சீலை உடுத்து வர என்ன வெட்கம்? உடுக்காமல் வந்தால் தான் வெட்கப்பட வேண்டும். அவன் சொன்னதான் அர்த்தம் பிடிபடாதவள் போல் சௌந்தரம் இதை உடுத்து கொண்டு வெளிக்கால பூந்த வரவும் முடியாது. அதனால தான் பாவாடையோடு வெளிக்கால பூந்து வர சீலையே
இங்கே உடுத்தான் என்று விளக்க கொடுத்தாள். சரிதான், இப்ப என்ன வெட்கப்படுற? நான் ஒன்னும் வெட்கப்படல. இந்த சீலை நல்லா இருக்கென்று கேட்கிறேன். சீலை நல்லா இருக்கு. சீலை உடுக்கத்தான். சேலை உடுத்த நான் நல்லா இல்லையா இருக்கும்? நான் அப்படி சொல்ல இல்லையே. நீ தான் உன்னை பற்றி அப்படி சொல்ற. அதுதான், கன நேரம் ஒன்னும் பேசாம ஊமை மாதிரி இருந்தீங்களே. என்னத்த சொல்றது, சில நேரங்களில் நாம் உணர்ச்சிகளை வெளியிடுவதற்கு சொற்கள் வலுவற்றை ஆகிவிடுகின்றன. அப்போது பேசாமலே இருப்பது தான் புத்திசாலித்தனம். அந்த புத்திசாலித்தனத்தோடு தான் உன்னை பார்த்து கொண்டிருந்தேன். சரிதான், பார்த்து கொண்டிருப்பதற்கு புத்திசாலித்தனம் வேண்டும் என்று எனக்கு இன்றைக்குத்தான் தெரியும் என்று சௌந்தரம் நாளைக்கு போகத்தான் வேணுமா என்று கேட்டாள். கட்டாயமாக, அதிலே எந்த மாற்றமும் இல்லை. 8:30 மணிக்கு பஸ்ஸை பிடிக்க விடிஷ்டவும் போக வேண்டும். விடிஞ்சவுடன் போக திருவிழா வேணும். திருவிழாக்கு வருவீங்களா? நிச்சயமாக வரமாட்டேன். கோணேசர் அடுத்த வருஷம் விழா கொண்டாடுவார். ஆனா இந்த வருஷ பரீட்சையிலே நான் சித்தி அடைய வேண்டும். அப்பதான் தொடர்ந்தும் எனக்கு வாசிச்சுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். போய் அப்பாவுக்கு கடிதம் எழுதுவீங்களா? எழுதுவேன். வெளியே மாலை மயங்கிக் கொண்டிருந்தது. ஊருக்கு மேற்கு புறமாக இந்த உப்பு கரைச்சைக்கு மேலால் நிமிர்ந்து நிற்கும் கண்ணா மரங்களுக்கு அப்பால் தூரத்தே தெரிந்த கந்தளாய் குன்றுகளில் மாலை சூரியன் தலையை மோதி உடைத்து கொள்கையில் அந்த இரத்த பிரவாகத்தில் மேற்கு வானில் செம்மை படர்ந்தது. உப்பு நீரில் குளித்துக் கொண்டிருந்த காகங்கள் தம் சிறகுகளை அடித்து உலர்த்தி கொண்டு கண்ணா மரங்களை நோக்கி பறந்து கொண்டிருந்தன. வெப்பம் தணிந்த அந்த மாலை பொழுதில் ஊர் மீண்டும் கலகலப்பாயிற்று. நீங்கள் போவதாக இருந்தால் நான் நாளை காலையிலே வந்து சந்திக்கிறேன். அம்மாவும் ஒரு பார்சல் தருவதாக சொல்லியிருக்கா. அவளையோ வற்றால கிழங்கோ பெரிய மூட்டையாக தந்துராத. என்னால சுமக்க இயலாது. யாழ்ப்பாணத்தில் அவைகள் தேவையும் இல்லை. ரைட். அப்ப இதுவரைக்கும் சுதந்திரத்தின பண்பு இருக்கு, கிராமிய வழக்கங்கள் இருக்கு, வேற சுதந்திரத்தின அம்மாட பண்பு இருக்கிறது. இதெல்லாம் எழுதுறீங்களா பிள்ளைகள்? ஓகே சார்.